அனைவரையும் வாழ வைக்கும் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, கோவை மாவட்டத்தில் சூலூர் பக்கம் சுப்ராயன்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அதிக முயல்களை வச்சு கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய அளவில் பண்ணையை வந்து வெற்றிகரமாக தொடர்ந்து பல வருடங்களாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த முயல்களை வளர்த்து என்னென்ன பண்ணுறாரு, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, அதில் எப்படி மதிப்பு கூட்டல் பண்ணுறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அவர்கிட்ட முழுமையாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கெல்லாம் இப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மக்கிட்ட கூட பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நம்முடைய பேர் மற்றும் நம்ம பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற லொக்கேஷன், நம்ம பண்ணை பற்றின டீட்டெயில். என்னோடய பேர் சுரேஷுங்க. பண்ணையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபோர்ட் ராபிட் ஃபார்ம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா சுப்ராயன்பாளையம்ங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது. எத்தனை வருடங்களாக அந்த முயல் வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா? இப்போ இந்த பண்ணையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ மேக்ஸிமம் ஒரு 4 and 5 years ஆச்சு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 2 முயல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எங்கிட்ட ஒரு 2500-3000 முயல் பக்கம் எனக்கு என்னோடய ஃபார்மில் இருக்குது. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முயல் வளர்ப்பில் வந்து நிறைய இந்த இல்லத்தரசி இருப்பாங்க, நிறைய படித்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் எடுத்து பண்ணால் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுங்களாண்ணா? கண்டிப்பாக கொண்டு போக முடியும். ஏன்னா வந்து இப்போ அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ கோழி பண்ண மாதிரியோ ஆடுகள் வச்சுக்கிற மாதிரியோ எங்கேயுமே இல்லை. இது ஒரு சில பேர் 2 முயல் 3 முயல் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இளைஞர்கள் அது முன்னோடியே வரலாம். இப்போ வியாபார ரீதியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணைகள் வந்து ஆரம்பத்தில் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா, முயல் வளர்த்தா முதலாளி ஆகலாம், அப்படி இப்படி மாடி தோட்டத்தில் வளர்த்தலாம் அப்படி நல்லா சொல்லி முயல் வளர்த்தா இவ்வளோ வருமானம் வரும், அப்படி வரும் இப்படி வரும்னு சில பொதுமக்கள் எல்லாம் ஏமாற்றி அது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கே வளர்த்த தெரியல, மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன எப்படி, ஏன்னா ஏதோ ஒரு வயதில் குட்டி போட்டுறது, குட்டி காப்பாற்ற முடியறதில்ல, மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, விற்றுட்டு அவங்களும் வாங்கினவங்களும் ஃபெயிலியரு, அப்புறம் இவங்க கொடுத்தவங்களும் ஃபெயிலியரு. முறைப்படி இதுதான் இந்த முயல்களை தேர்ந்தெடுக்கிற விதம், நம்ம இருக்கிற இடம், தீவனங்கள் முறை, அப்புறம் முறையான பண்ணை அமைத்தல், அதோட மார்க்கெட்டிங் எங்கே விற்கணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு வரணும், எப்படி கறிகளை விற்கணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம முறைப்படி வந்தோம்னா இதோட ஃபீட்பேக் வேறு. நான் அந்தளவுக்கு ரீச் ஆகியிருக்கேன். 1 மணி நேரம் வளர்த்தா போதும், 2 மணி நேரம் வளர்த்தா போதும், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைங்களான சாத்தியங்களா? காலையில் ஒரு 2 hours, சாயந்தரம் 2 hours தான் ஒர்க்கு தான். பட் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஏதாவது சாப்பிடலையா, ஏன் சாப்பிடல, ஏன் தண்ணி குடிக்கல, குட்டிகளை பிரித்து விடணும், ப்ரீடிங் ஆகிருக்கா, அது செக்கிங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முயல் வளர்த்தணும்னு நினப்பாங்க, எந்த ஒரு அனுபவமே இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா முயலை பார்த்து வாங்கணும்னா எப்படி பார்த்து வாங்கணும்னா, நம்ம நல்ல ஒரு பண்ணையாளர்கள் எங்கிட்ட தான் நான் வாங்கணும்னு நான் சொல்ல வரல, நல்ல பண்ணை நல்ல ஒரு ரொம்ப நாளாக வச்சுருக்காங்கங்கிறது விசாரிச்சுட்டு அவங்க எந்த முறையில் வளர்த்துறாங்கங்கிறது தெரிஞ்சுட்டு போய் நிறைய விசாரிச்சுட்டு வாங்கிறது நல்ல ஒரு முயல்களை தாய்மொழியை தேர்ந்தெடுக்கலாம். அவங்க வந்து இப்போ முயல்கள் வாங்கும்போது தாய் முயலாக வாங்குறது நல்லதுங்களா, இல்லை குட்டியிலேருந்து வாங்கி வளர்த்துறது நல்லதுங்களா, இல்லை அந்த அடல் ஸ்டேஜ் அந்த 2 மாதம் 3 மாதம் அந்த ஸ்டேஜில் வாங்கி வளர்த்துறது வந்து நல்லதுங்களாண்ணா? அதான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை நல்ல பண்ணை ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், அவங்ககிட்ட போய் நம்ம விசாரித்து குட்டிகள் வாங்கிறத விட பருவ அடைந்த முயல்கள், அதாவது அடல்ட் முயல்களை வாங்கி குட்டி போட்டது வேண்டாம், பருவ அடைஞ்ச முயல்களை நம்ம வாங்கி கொண்டு வந்து வளர்த்தது மூலிமா அது நம்மக்கிட்ட 1 மாதம் வந்து பருவமடைஞ்ச முயல்களை வாங்கி நம்மக்கிட்ட வந்து நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்பவர் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இனவிருத்தி பண்ணும்போது அதோட குட்டியில் அதே மாதிரி மார்ஜின் ஆகி நல்லா க்ரோத் கிடைக்குங்கிறது என்னோட சாத்தியமான ஒரு பேச்சு. நமது பண்ணையில் எந்தெந்த ரகங்கள் வந்து நம்ம வச்சுருக்கோம்? 5-6 வகையான ரகங்கள் வச்சுருக்கேன். நியூசிலாந்து ஒயிட்டு, சின்சில்லா, சோவியத் சின்சில்லா, கிரே ஜெயிண்ட்டு, ஒயிட் ஜெயிண்ட்டு, பிளாக் ஜெயிண்ட்டு. மெயினாக என்னோட பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெயிண்ட்டு, சின்சில்லா தான் என்னோடது மெயின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வெளிநாட்டு ப்ரீடு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே இருக்கிற தட்பவெப்பநிலை வேறு, நம்மளோட தட்பவெப்பநிலை வேறு. இதனால் வந்து நம்ம இதுக்கு வந்து செட் ஆகி மார்டாலிட்டி இல்லாமல் நம்ம கொண்டு வர முடியுங்களாண்ணா? மார்டாலிட்டிங்கிறது 0 கொண்டு வர்றது யாருமே முடியாது, சாத்தியம் இல்லை. நிறைய ஆகக்கூடாது. அப்போ அது நோய்த்தன்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்துகள் நம்ம போடும்போது மார்டாலிட்டி கண்டிப்பாக தடுக்கலாம். முயல்கள் வளர்க்குறோங்கண்ணா, இது எந்தெந்த பர்பஸ்க்காக நம்ம வளர்க்குறோங்க? இறைச்சி, அப்புறம் இந்த ஹேர் ஆயில், அப்புறம் அதுலேருந்து எடுத்து பிரியாணி பண்ணி கொடுக்குறது, இறைச்சியில் ஃப்ரை பண்ணி கொடுக்கறது, அதோட எச்சங்கள், அதாவது புழுக்கைகளை வந்து மேன்யூரை வந்து நம்ம நல்ல ஒரு செடிகளுக்கு போடுறது மூலிமா அதோட தோல் அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு வருமானம் தரக்கூடியதான் முயல். இப்போ நம்ம கறிக்காக வளர்க்கும்போது
எந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து வளர்க்கும் போது நமக்கு நல்ல ஈல்டு இருக்குண்ணா? கறிக்குன்னு வளர்த்தும் போது ஜெயிண்ட் வகைகள், அதாவது வந்து ஒயிட் ஜெயிண்ட்டு, பிளாக் ஜெயிண்ட்டு, நியூசிலாந்து ஒயிட்டு, சோவியத் சின்சில்லா, அதுகளில் வந்து நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய முயல்கள் தான். இப்போ வந்து முயல்கள் வந்து நம்ம யூனிட் கணக்கில் சொல்கிறாங்கண்ணா. அப்படி பார்க்கும்போது ஒரு யூனிட்டுக்கு எத்தனை ஆண் முயல் பெண் முயல், இதை பற்றி சொல்லுங்கள். ஒரு 10 முயலில் அதாவது வந்து 7 பெண் முயல் அல்லது 8 பெண் முயல் 2 ஆண் முயலுங்கிற விதத்தில் நம்ம வளர்த்தி எடுக்கும்போது அதுலேருந்து நிறை குறைகளை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அளவில் பண்ணை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட எத்தனை முயல்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்கண்ணா? இப்போ என்கிட்ட நான் 3 இடத்துல பண்ண போட்டிருக்கேன். 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ண எல்லாமே டோட்டலாக பண்ணோம்னா ஒரு 250 தாய்முயல் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். 250 தாய்முயலுக்கு உள்ள உட்பட இருக்கும். குட்டிகள் டோட்டலாக ஒரு 2500-3000 முயல் இருக்கும். இந்த முயல் வளர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் எல்லாம் எந்த சைஸஸில் வந்து நம்ம ரெடி பண்ணணும்? கூண்டு வந்து 10 அடி நீளம், 4 அடி அகலம், 1.5 அடி ஹைட் இருக்கணும். ஒவ்வொரு கூண்டுக்கும் ஒரு 2க்கு 2ங்கிற அளவில் ஒரு கூண்டுகள் அமைத்தல் வந்து நல்லா இருக்கும். தாய் முயலாக பயன்படுத்த அது எத்தனை வயது அடைந்திருக்கணும்? ஒரு 4 to 5 மாதம் அதுக்கு பெஸ்ட். 5 மாதத்துக்கு மேலே இன சேர்க்கை பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம கறிக்காக வளர்த்தும் போது குட்டிகளை எத்தனை மாதங்கள் வரைக்கும் நம்ம வளர்த்துங்கண்ணா? இப்போது அந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3-3.5 மாதத்தில் 1.5 கிலோ 1.25 லைவ் வெயிட், அதாவது வந்து உயிரிடை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 1.25 வரும்போது அந்த மாதிரி குட்டிகளை நம்ம இறைச்சிக்காக பயன்படுத்தும் போது வேஸ்டேஜ் வந்து ஒரு 40% போகும். ஒரு 60%, 60% வந்து நம்மளுக்கு இறைச்சி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முயல்கள் வந்து மேட்டிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே அது அடுத்ததுக்கு ரெடியாகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வணிக ரீதியாக வளர்க்கும் போது இதை வந்து எத்தனை நாட்கள் இடைவெளியில் வந்துட்டு அடுத்த மேட்டிங்க்கு பயன்படுத்தலாம்? கர்ப்பகாலம் வந்து பார்த்தீங்கன்னா முயலோட கர்ப்பகாலம் 28 நாள் தான். 28 நாள்லேருந்து 32 நாள் வரைக்கும் அதோட கர்ப்பகாலம். அப்போது அது குட்டி போட்டு தாயிட்ட ஒரு 30-35 நாள் இருக்கும். 28 நாள் 30 நாளில் அந்த தாய் முயல்லேருந்து அந்த பால் வந்து வத்திரும். அப்போது அந்த 30 நாளுக்கு மேலே அந்த நம்ம குட்டியை பிரிக்கணும். குட்டியை பிரித்தப்போ அது மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து விட்டோம்னா அது நல்லா ஒரு வளர்ச்சி அடையும். வந்து எப்படி தாய் முயல் வந்து எப்படி சினையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க? அதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10 முயல் வாங்கி அது எப்படி குட்டி போடுது, அதோட கண்டிஷன் என்ன, நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும். அனுபவம் மூலிமா மட்டும்தான் நம்ம வயிற்றில் இருக்கிற குட்டியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நம்ம அந்த குட்டி போடுறதுக்கு முன்னாடி வந்துங்கண்ணா இந்த தாய் முயலுக்கு சில இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த பாக்ஸஸ்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு எந்தெந்த மாதிரிங்கண்ணா பண்ணணும்? நம்ம முயலோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் கூண்டு முறையில் வளர்த்தாலும் அதோட ஜீன் எப்படின்னா ஒரு வலையை அதுக்காக உருவாக்கி அதில் போய் குட்டி போடக்கூடிய தன்மை அது முயலுக்கு இருக்குது. அப்போ நாம் வந்து ஒரு பாக்ஸ், அதாவது வந்து 1.5 நம்ம ஒரு பாக்ஸ் அடித்து அதில் வச்சுட்டோம்னா அதோட ரோமத்தையே பிடுங்கி அது வளையமாக ஆக்கி அதுக்குள்ளே போய் குட்டி போட்டு பால் கொடுத்துரும், வெளியே வந்துடும். அது வந்து அதுக்குன்னு நம்ம அந்த பாக்ஸில் வைக்கணும். இப்போ முயல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எத்தனை குட்டிகள் வரைக்கும் போடுதுங்கண்ணா? நம்ம 10 to 12 வரைக்கும் போடும். அவ்வளோ அவ்வளோ குட்டி நம்ம முயலுக்கு விடக்கூடாது. ஒரு 5 குட்டி 6 குட்டி விடும்போது முயல் ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். மாட்டாலிட்டி நம்ம தடுக்க முடியும். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் சரி 10 குட்டி 12 குட்டி போட்டால் பாய் குட்டியில் என்ன பண்ணுறதுன்னு. அதனால தான் ஒரே நாளில் வந்து இனச்சேர்க்கை பண்ணணும். அப்போது எல்லாமே வந்து 10 குட்டி போடுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே 5 குட்டி போடுன்னு சொல்ல முடியாது. அப்போது 2-3 நாளைக்குள்ளே நம்ம குட்டிகளை வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு எடுத்து விட்டுக்கலாம், எச்சா இருக்கிறது கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முயலுக்கு எந்தெந்த தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்க? தீவனம் தான் மெயின். வேலி மசால், முயல் மசால் இருக்குது, அப்புறம் குதிரை மசால் இருக்குது, கீரை வகைக, முருங்கைக்கீரை, பசுந்தீவனத்தில் வந்து இது எல்லாமே கொடுக்கலாம். இப்போ பசுந்தீவனம் ஓகேங்கண்ணா. அடர் தீவனத்தில் வந்து எந்த மாதிரிலாம் கொடுக்கலாங்கண்ணா? அடர் தீவனம் வந்து எல்லாமே, அதாவது வந்து கோதுமை இவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்குது. கோதுமை, சிறுதானிய வகைகள், பச்சைப்பயிறு, நெல்லுமி எல்லாமே நம்ம கலந்து அது அவ்வளோ நீங்கள் சிரமப்பட்டு நிறைய முயல்கள் வச்சுருக்கும் போது அதை விட கம்பெனி ஃபீடு வாங்கிக்கலாம். முயல் ரேபிட்டுக்குன்னே பண்ணுறாங்க. அதோட ஃபீட்பேக் நல்லா இருக்கு. இப்போ இந்த குட்டிகள் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு பால் கொடுத்துட்ருக்கோம். அது எத்தனை நாள்கள்லேருந்து தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும்? அந்த பாக்ஸில் இருந்து ஒரு 15 நாள் 20 நாள் வெளியே வந்துச்சுன்னா பசுந்தீவனம் எடுக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடர் தீவனம் எடுத்து பழகிக்கும். 35 நாளில் நம்ம 35 to 45 நாள் குட்டிகளுக்கு பிரித்து விடும்போது அது நல்லாவே தீவனம் எடுத்து பழகிக்கும். தண்ணீர் இதெல்லாம் வந்துட்டு அந்த கேஜ் மாதிரி இது கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணலாம்ல, வேறு மெத்தட் எது பண்ணாலும் நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி தான் பெஸ்ட். நிப்பிள் சிஸ்டம் பெஸ்ட்டு. ஆயிரக்கணக்காக நீங்கள் முயல் வச்சுருக்கும் போது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஈஸியாக நம்ம கையாளணும். இப்போ இந்த முயல்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வரைக்கும் தண்ணீர்கள் குடிக்கணும்? கண்டிப்பாக முயலே தண்ணி குடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய்யான விஷயம். நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன்.
கண்டிப்பாக ஒரு நல்ல பருவமடைஞ்ச முயல் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர்லேருந்து ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக குடிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி நோய்கள்லாம் வருதுங்க? நோய்கள்ங்கிறது ஒன்றும் பெருசாக வர்றதில்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த சொறி வருது. அப்போ அந்த சொறிக்கு மருந்து மெடிசின் இருக்குது, அப்புறம் இன்ஜெக்ஷன் இருக்குது. அது பண்ணிட்டா சொறி வந்துச்சுன்னு சொன்னாலும் அது சுகாதாரம் இல்லாதனால அந்த சொறி வருது. அது நம்ம கூண்டுகளை முறையாக சுத்தம் பண்ணி அந்த நிப்பிள் சிஸ்டத்தில் கரெக்டாக இந்த டைமில் சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா அது சொறி வராது. அப்படியே சொறி வந்தாலும் ஒரு ஆயின்மெண்டல் இருக்குது, அதை போட்டு தனியாக செப்பரேட் பண்ணுற மூலிமா அதுலேருந்து தடுக்க முடியும். அப்புறம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கழிச்சல் வரும். கழிச்சல் 1-2க்கு வரும், அது இயல்பு. ஏதோ அந்த தீவனங்களில் வந்து பசுந்தீவனத்தில் ஏதாவது அந்த புழுக அந்த மாதிரி சாப்பிடும்போது கழிச்சல் இயற்கை, அதுக்கெல்லாம் மெடிசன் இருக்குமா, வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் வராது. இப்போ வந்து புதுசாக வந்து ஆரம்பத்தில் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை முயல்கள் வரைக்கும் வாங்கி வளர்க்கலாங்கண்ணா? நான் சொல்கிறது அதுதான், 10 அல்லது 20 முயல். அதாவது 20 முயல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 16 பெண் முயல் வச்சுட்டு ஒரு 4 ஆண் முயல் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரும்போது நல்ல ஒரு இது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு புதுசாக வந்து பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த என்ன பண்ணணும் என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாது. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு கேஜ் வைக்கிறதுலேருந்து இந்த ஃபுல் செட்டப் பண்ணுறதுலேருந்து முயல்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுலேருந்து ப்ரொசீஜர்லேருந்து வளர்ப்பு முறைகளை சொல்கிறதுலேருந்து எல்லாமே உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் முயல் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். முதல்ல ஃபார்முக்கு வர சொல்லுவேன். இதுல எல்லாமே அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு முறையான நான் போய் அங்கே பார்ப்பேன் அவங்க எந்த இடத்துல முயல் பண்ண வைக்கிறாங்க, அவங்களால வளர்த்து எடுக்க முடியுமா, தீவனங்கள் என்னென்ன இருக்குது, எந்த மாதிரி ஏரியா, அவங்க என்ன சுச்சுவேஷனு எல்லாம் பார்த்துட்டு தான் முயல் கொடுப்பேன். இது எங்கிட்ட முயல் வாங்கினது எல்லாத்துக்குமே தெரியும். நான் முயல் கொடுத்தேன்னா என்னோடய ஃபாலோஅப் இருக்கும். என்ன ஆச்சு, எப்படி இருக்குது, முயல் வளர்ந்துருக்கா இல்லையா, ஏதாவது தீவனம் எடுக்குதா, ஏதாவது பண்ணுதா அப்படிங்கிறது என்னோடய ஃபாலோஅப் எப்பவுமே இருக்கும். முயல் வளர்த்திடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதை அவங்களுக்கு நான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவேன். நான் எப்படி வளர்த்தணும், எந்த மாதிரி இடத்துல கொடுக்கணும், நம்ம நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லி கொடுக்கறதுனால தான் என்னோட நண்பர் ஒருத்தர் திருச்சியில் நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்காரு, இங்கே மேட்டூரில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சத்தியமங்கலம், ஊட்டி மசினக்குடி கிரில் ரேபிட்னு சொல்லிட்டு அது நல்ல ஒரு ஸ்டேஜில் கொடுக்குறாங்க. எப்படி அந்த சிக்கனை வந்து கிரில் போடுறாங்க அந்த மாதிரி முயலை கிரில் போடுறதுல கிரில் பண்ண ஆமாம் அது நான் நல்லா சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது நல்ல ஒரு பொசிஷனில் போயிட்டுருக்குது. இது நம்ம கோயம்புத்தூரில் பண்ணலாம், பட் என்னால் மற்ற வேலைகள் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. அதெல்லாம் நான் தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிரில்லிங் முறையெல்லாம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த மதிப்பு கூட்டல் பண்ணி இந்த ஹேர் ஆயில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.